நீங்க பிளிங்க் பண்ணும்போது உங்க கண்ணுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பிளிங்க் பண்றது என்னைக்காவது கவுண்ட் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஒரு நாளைக்கு பிளிங்க் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உங்க கண்ணுக்கு என்னென்னலாம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்ம ஏன் பிளிங்க் பண்றோம், பிளிங்க் பண்ணலைன்னா என்ன ஆகும். ஒரு முறையும் நம்ம பிளிங்க் பண்ணும்போது நம்ம கண்ணில் செக்ரேட் ஆகிற வாட்டர் எல்லாமே கண்ணு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம கண்ணை ஸ்மூத்தாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சிருக்கு. நம்ம கண்ணில் செக்ரேட் ஆகிற டியர்ஸ் வந்து 3 லேயராக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஆயில் லேயர், இன்னொன்று வந்து வாட்டர் லேயர், தேர்டு வந்து மியூக்கஸ் லேயர். ஸோ ஆயில் லேயர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கண்ணில் செக்ரேட் ஆகிற வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகாம தடுக்கும். வாட்டர் லேயர் வந்து நம்ம கண்ணை எப்பவுமே ஹைட்ரேட்டடா வச்சிருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மியூக்கஸ் லேயர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணில் ஈவனா வாட்டரை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம எப்போ பிளிங்க் பண்றதை மறக்கிறோம் அப்படின்னா மொபைல் ஃபோன் பார்க்கும்போது, நியர் ஒர்க் பண்ணும்போது, ஸோ ஆர்டிஸ்ட், ஸோ ஐடி ஒர்க்கர்ஸ், ஸோ இவங்க எல்லாமே பிளிங்க் பண்றத மறந்துடுறோம். நம்ம பிளிங்க் பண்ணாம விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கண்ணு வந்து ட்ரை ஆகும், அப்புறம் இரிட்டேஷன்ஸ் காஸ் பண்ணும், அப்புறம் ரெட்னஸ் உண்டு பண்ணும், அப்புறம் கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு விஷனை பிளர் ஆகிறதுக்கே சான்சஸ் இருக்கு. கண்ணை பிளிங்க் பண்றது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா நம்ம ஸ்கிரீன் டைம்ல இருக்கும்போதும் சரி, நியர் ஒர்க் பண்ணும்போதும் சரி, ஜஸ்ட் ரிமெம்பர் டு பிளிங்க். கீப் பிளிங்கிங், கீப் சீயிங் பெட்டர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஐவோல் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.